Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா Blink Twice. திரைப்படம் வெளியான 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோ கிராவிட்ஸ், ரைட்டர்ஸ் ஜோ கிராவிட்ஸ் அண்ட் ஹீட்டி ஃபெகன்பம். இந்த திரைப்படத்தில் நயோமி அக்கே ஃப்ரிடாவும் வந்து கதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேனிங் டேட்டம், ஸ்லேட்டர் கிங் அவரும் வந்து கதை பண்ணியிருக்காரு. அதாவது படத்தின் ஆரம்பத்தில் ஸ்லேட்டர் கிங் அவரை பற்றி தான் வந்து ஒரு நியூஸ் வருது. ஸ்லேட்டர் கிங் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ் அ டெக் பில்லியனர். அவர் வந்து ஏதோ ஒரு தன்னோட பவரை மிஸ்யூஸ் பண்ணதாக வந்து ஒரு ரூமர் பரவி அதுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு இதில் கதை ஆரம்பிக்குது. கட் டு தட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரிடா, படத்தின் நாயகன ஃப்ரிடா வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து அவங்க வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்ரஸாக இருக்காங்க. இப்போது இவர் ஸ்லேட்டர் கிங் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஃப்ரிடா வந்து கலந்துக்கிறாங்க. இதில் அது உள்ளே போய் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வெயிட்ரஸாக அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. இதில் என்ன வந்து ஸ்லேட்டர் கிங் வந்து ஃப்ரெடாவை பார்த்து அவருக்கு அவரை அவளை பிடிச்சி போய் நான் ஒரு ட்ரிப்பு போகிறேன் இப்போது, அந்த ட்ரிப்பில் நீயும் ஏன் கலந்துக்கூடாதுன்னு கேட்குறாரு. அதாவது வியந்து போகிற ஃப்ரெடா வந்து அந்த ட்ரிப்பில் அவர் கூட கலந்துக்கிறாங்க. ஸோ அவர் மட்டும் இல்லை, அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாமே வராங்க. பட் அங்கே போன அப்புறமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெடாவுக்கு வந்து ஒரு ஒரு தன்னிலை மறந்த ஒரு உலகத்தை வந்து ஃப்ரெடா அங்கே அனுபவிக்கிறா அவளுக்கு அறியாமையே. பட் ஒரு கட்டத்தில் அந்த தன்னிலை மறக்கப்பட்டோன்ற உணர்வு அவளுக்கு வந்த பிறகு ஃப்ரிடா மாதிரியே சாரான்ற பெண்ணுக்கும் அந்த உணர்வு அங்கே வருது. ஸோ இப்போ ஃப்ரிடாவும் சாராவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க ஸ்லோவாக. ஏதோ இங்கே தப்பு நடக்குது, நம்ம எல்லாத்தையும் மறக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன் எதுக்காக அது நடக்குது அப்படின்ற உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஆராயும் போது என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தாங்க, உண்மையாக அங்கே என்ன தான் நடந்தது, ஸ்லேட்டர் கிங்குக்கும் ஃப்ரிடா அங்கே வந்த பெண்கள் ஆண்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி ஒரு உறவுகள் இருந்தது, அதே மாதிரி வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை அவங்களாம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க, யார் என்ன பண்ணாங்க, யார் வந்து ஹூ இஸ் அ விக்டிம் அண்ட் ஹூ இஸ் அ வந்து பார்த்திங்கன்னா அஃபண்டர் அப்படின்றது தான் இந்த கதை பேசுதுங்க. பிளிங்க் ட்வைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கதைகளங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இட்ஸ் நாட் அ நியூ டு மீ. பட் ஸ்டில் வாட் மேக்ஸ் இட் டு க்ளூ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப எரினஸோட அழகாக இந்த படத்தின் நகர்த்தந்து தான். ஏன்னா எரினஸ் பற்றி நிறைய படங்கள் நான் பேசியிருக்கேன். அதாவது இதை விட நிறைய எரினஸ் ஃபிலிம்லாம் இருக்குது. இது இட்ஸ் நாட் அ டாப் கிளாஸ் இன் தட். பட் ஸ்டில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து பழகி ஒரு கதைக்களம் மாதிரி நமக்கு தெரியப்பட்டாலும் அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் தான் அந்த படத்தை வந்து நம்மளை ஆடியன்ஸை க்ளூ பண்ணி கொண்டு போகிறாங்க படத்தின் டைரக்டர். அந்த வந்து சைலன்ஸ்லேயே நிறைய இடங்களை கடத்திருப்பாங்க. இந்த படத்தோட பிஜிஎம்மும் இந்த படத்தோட ஒரு சைலன்ஸ் பாயிண்ட் இருக்கும். அதுதான் இந்த படத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பயத்தையே ஏற்படுத்தி நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் வந்து ஆடியன்ஸை வந்து அடுத்தது என்ன ஒரு பாயிண்ட்டு க்ளூ பண்ணி கொண்டு போனது வந்து இட்ஸ் அ ஃபஸ்ட் பிக் திங் மேட் இட் ஃப்ரம் த டைரக்டர். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒன் பாயிண்டில் வந்து மிஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சம் உடையும் போது ஸோ வாட் தேர் கோயிங் டு டூ அப்படின்றது தான். அதாவது அந்த இடம் வந்து நமக்கு வரும்போது வாட் தேர் கோயிங் டு டூ, என்ன பண்ண போகிறாங்க இவங்க அப்படின்ற பாயிண்டில் ஒன்று நடக்கிற இடம் வந்து நமக்கு கொஞ்சம் ஹை பாயிண்ட்டை கொடுக்குது. அந்த இடமும் வந்து ஒரு 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 ஃபிலிம் ஒரு தெட்ரிக்கல் மூமெண்ட்டாக அது வந்து கொஞ்சம் நிற்குதுன்னு தான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் மேலோட்டமாக ரொம்ப நல்லாவே. அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வாட் யூ கோயிங் டு டூ வித் ஹிம் அப்படின்னு சொல்லி சாரா கேட்பா ஃப்ரெடாவை பார்த்து ஸ்லேட்டர் கிங். அப்போ அங்கே ஒன்று பண்ணுவாங்க. தட் வாஸ் ரியலி ஒரு இல்லை அப்படின்ற தோண ஆரம்பிச்சது படம் பார்க்கும்போது. அது முடியும் போது நமக்கு தோணுச்சு. தீஸ் ஆர் த ஹை பாயிண்ட்ஸ் இன் திஸ் ஃபிலிம். இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு 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 மெயின் ஸ்ட்ரீம் மூவிக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அந்த படம் தான் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். ஒரு எரினஸ் இதெல்லாம் இருந்தாலும் இட்ஸ் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கமர்ஷியல் ஆங்கிளில் இந்த மாதிரி ஆங்கிளில் எப்பவுமே கதை சொல்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஜோர்டன் பீலே ஸ்டைலுன்னு சொல்லுவோம். ஜோர்டன் பீலே கெட் அவுட் படம் பண்ணவர். ஸோ அவரோட ஸ்டைலில் தான் இந்த படம் அமைஞ்சதாக வந்து நான் பார்க்குறேன். அது மாதிரி தான் அந்த படமும் இருந்தது. பட் பெருசாக எங்கேயும் எனக்கு போர் அடிக்கல படத்தில். சிலருக்கு சில பாட்டு கருத்துலாம் போர் இல்லை. பட் என்னென்னா அந்த க்ளூவிங் த ஆடியன்ஸ் டு த எண்டு தான் விஷயம் இந்த படத்தில் வந்து. அதில் வந்து இந்த படம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இன்னொரு பெரும் படமாக நான் பார்த்த படம் சினிமாட்டோகிராஃபி. ஃபேண்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமான சினிமாட்டோகிராஃபி. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிசன் சீன் மாதிரி போகும். இந்த மாதிரி படத்துக்கு அதை யூஸ் பண்ணதே பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த மிசன் சீன் பாயிண்ட்ஸு, லாங் ஷாட்ஸு இதெல்லாம் ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து சினிமாட்டோகிராஃபி வைஸ் ரியலி சூப்பர் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில். ஆஸ் மியூசிக்கும் நல்லா இருந்தது. இந்த படத்தில் நடித்த நடிகை எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெடாவை பண்ண நயோமி அக்கே வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
ஸ்லேட் கிங் சேனல் டோட்டாமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதை சாராவை ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க, அவனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய தெரிந்த முகங்கள் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க. திஸ் வாஸ் ஆல் ஃபைன் இன் திஸ் ஃபிலிம். அதாங்க இட்ஸ் அ மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபிலிம். இட்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபிலிம் தான் அது. பிளிங்க் ட்வைஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம்னு எனக்கு சந்தேகமும் இல்லை. இட்ஸ் அ மிஸ்ட்ரி த்ரில்லர் பட் அண்ட் ஏன் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன்னா வேர்ல்டு சினிமா ரிவ்யூ பண்ணுற வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சொல்கிறது வந்து இட்ஸ் நியூ டு யூ. பட் ஸ்டில் எனக்கு அது பிடிச்சிருந்தது. தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் பீன் ரிவ்யூயிங் திஸ் ஃபிலிம். பிளிங்க் ட்வைஸ் படம் பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி கமர்ஷியல் ஃபிலிம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் டே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.